வருவாரு. நம்ம பீட்டர் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஜிம்னாஸ்டிக் கிளாஸ்க்கு வருவாரு. அப்போ நம்ம பீட்டரோட கேர்ள் ஃப்ரெண்டும் ப்ரோக்ராம்ல நம்ம எப்படியாவது வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா பிராக்டிஸ் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அப்போ அவங்க பிராக்டிஸ் பண்ணும்போது மேல இருக்கிற ஒரு ஸ்க்ரூ வந்து கலண்டு அவங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பலகையில விழுந்துரும். ஆனா அது தெரியாம அவங்க அந்த இடத்துலயே ஜிம்னாஸ்டிக் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ இவங்க காலில் குத்துமா குத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அதுல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. அடுத்து ஒரு கயிறை பிடிச்சி சுத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு பிராக்டிஸை தான் பண்ண போயிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல கையில மாவு தேய்ச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஃபேன் தானா ஆன் ஆயிடும். ஃபேன் சுத்துல அந்த மாவெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிடும். அந்த நேரம் பார்த்து நம்ம பீட்டரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அந்த கயிறை பிடிச்சி அங்க சுத்தி சுத்தி பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த மாவெல்லாம் அவங்க கண்ணில் பட்டு அந்த இடத்துல நிலை தடுமாறி அப்படியே குப்புற போயிட்டு அந்த இடத்துல விழுந்துருவாங்க. அந்த இடத்துல அவங்க ரொம்பவே மோசமா இறந்து போயிருப்பாங்க. இதை பார்த்த பீட்டருக்கு வந்து மனசே ஆறாது. தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்து போனதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பாத்தியா, நம்ம அந்த பிரிட்ஜில இருந்து தப்பிச்சோம்னு நினைச்சோம். ஆனா அந்த மரணம் வந்து நம்மள விடவே இல்லை. இப்போ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். ஷாம் வந்து எவ்வளவோ சமாதானப்படுத்துறான். பட் அவன் வந்து சமாதானம் ஆகுற மாதிரியே தெரியல. மறுநாள் காலையில எல்லாரும் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. ஆஃபீஸ்ல பீட்டர் ரொம்ப சேடா இருக்கிறத பார்த்து அவனை எப்படியாவது அதுல இருந்து வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஃப்ரீ மசாஜ் டிக்கெட் ஒன்று இருக்கும். அதை பார்த்ததுமே ஒருத்தன் அந்த டிக்கெட்டை எடுத்துட்டு ஃப்ரீயா மசாஜ் பண்றதுக்காக போவான். ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் அவன் எதிர்பார்த்த மாதிரி அங்க எதுவுமே இருக்காது. ஒரு கிழவி தான் இவனுக்கு மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கும். அவன் மேல ஊசியெல்லாம் குத்தி வச்சிருப்பாங்க. மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த லேடி ஏதோ ஒரு விஷயமா வெளியில போயிருவாங்க. அப்ப அங்க இருக்கிற ஆல்கஹால்லாம் கீழே கொட்டிடும். எதிர்பாராத விதமா அங்க ஃபயர் ஆயிடும். இவனும் எவ்வளவோ கத்துவான். ஆனா யாருமே வரமாட்டாங்க. இவன் குப்புற விழுந்தனால அந்த ஊசியெல்லாம் அவன் மேல குத்திரும். என்னதான் அவன் இதுல இருந்து தப்பிச்சாலும் பட் அவன் மேல ஒரு உயிர் சலை விழுந்து அங்கேயே இறந்து போயிடுறான்.